வணக்கம். நான் ரமேஷ் முருகன். பாஸ்ட் 28 இயர்ஸாக சினிமாவில் இருக்கேன். நிறைய படங்களில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே வருஷத்துக்கு ஒரு 500 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாருடைய மெயின் ஃபோக்கஸ் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறது தான். பண்ணலாம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டஸ்ட்ரியோட ஒர்க் ஃப்ளோ. அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் ஜெயிக்கிறது ஈஸி. டபுள் பாசிட்டிவ் ஃபிலிம் அகாடமியில் நிறைய ஒன் டே ஒர்க் ஷாப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் ஷாப்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், பிச் டெக் ப்ரிப்பரேஷன், இன்னைக்கு கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெட் அலெக்சா மாதிரி கேமராவுடைய செட்டிங்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ, ஒரு ரா ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து சென்சார் ஆகிற வரைக்கும் எடிட்டரோட ரோல் என்ன, அதற்கப்புறம் ஆடியோ ப்ரொடக்ஷன், ரோல் ஆஃப் த சவுண்ட் டிசைனர், டிஐ ரோல் ஆஃப் த கலரிஸ்ட், அதற்கப்புறம் ரோல் ஆஃப் த ஆக்டர். தென் இன்னைக்கு ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி சென்சார் வாங்கணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆகணும்னா அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி, ஒரு கிளைண்ட் உங்களை மீட் பண்ணுறதுலேருந்து அவருக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுக்குற வரைக்கும் என்ன நடக்குது, என்டையர் ஒர்க் ஃப்ளோ. இன்னைக்கு ரீல் எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரீல் எடிட்டிங் எப்படி ப்ரொஃபஷனலாக ஹை குவாலிட்டியாக பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்டு கரண்ட்ல ஆக்டிவாக இருக்கிற இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்காக எடுக்க போகிறாங்க. இந்த ஒர்க் ஷாப்ஸில் எதுலையாவது கலந்துக்கணும்னு நினைச்சா கேண்டரிஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒர்க் ஷாப் டைமில் நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு மேலே இந்த ஒர்க் ஷாப்ஸ் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.